ஆக்சுவலாக விஸ்த்ரா மேடம் மாயா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுறாங்க எந்த மாதிரி டைட்டில் வின்னர் டாப் 3ல யார் போவான்னு சொல்லி. அதில் முதல் இடம் அர்ச்சனா போயிடும், ஓகே. ரெண்டாவது மாயா காமிச்சு நீ போயிடுவ அப்படின்னு சொல்லி விஸ்த்ரா மேடம் சொல்லுது. மூணாவது அப்படியே பேச திருப்பி தினேஷ் பக்கம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ரியாக்ஷன் பண்ணுது பாருங்க. தினேஷ் பக்கம் பார்த்தாலே அதுக்கு என்னது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் செட் போயிடுச்சு. தினேஷ் தான் 3வது பிளேஸ் வருவார்னு. அதனால் அதை ஏற்றுக்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது விஸ்ரா மேடத்துக்கு. அதுக்கப்புறம் திரும்பி மாயாவை பார்த்து அப்படி யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மாயா அதை கேட்சப் பண்ணிருச்சு. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி காமிச்சு சிரிச்சிட்டு இருந்துச்சு. இன்னும் வன்மை வந்து தினேஷ் மேலே இருக்க வன்மை வந்து விஸ்ரா மேடத்துக்கு கொஞ்சம் கூட குறையலைங்க. அப்படி ஃபுல்லாக இருக்குது, ததும்பு இருக்குது. அதோட சேர்ந்து மாயாவோட கிண்டல் நக்கலும் கேலி எல்லாம் சேர்ந்து பார்க்குறப்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஜீன பிறவியை இந்த மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவோட என்ட்ரி. அதில் வந்து கமல் சார் பூர்ணிமாவோட ஏவியை போட்டு காமிச்சதுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏவி வந்து நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாம் கலந்து அழுக, சிரிப்பு, கோவம் எல்லாம் கலந்து மிக்சிங்கில் இருந்துச்சு. இதில் என்ன ஹைலைட்னா பூர்ணிமா அவ்வளோ வைலன்ஸ் இருக்காங்க. வைலன்ஸ் சீன் அதிகமாக வந்துருக்கு. பூர்ணிமாவுக்கு அவ்வளோ காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட பூர்ணிமாக்கே இவ்வளோ வைலன்ஸ் சீன் காட்டும் போது நம்ம தானே தலைவர் அர்ச்சனாக்கெல்லாம் ஏவி போட்டாங்கன்னா சும்மா தெரிக்குமே, வேற லெவலில் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் அதையும். அதுக்கப்புறம் பூர்ணிமா ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவம் எடிட்டருக்கு தான் வேலை, ரொம்ப கட் பண்ணி ரொம்ப நிறையா கட் பண்ணியிருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி கட் பண்ணியுமே பூர்ணிமாவோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. சொந்த கதை கதைலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அதை ஒரு ப்ரொமோவாக வேற இங்கே வேற இன்ஃபார்ம் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸை பார்த்து பூர்ணிமா கிட்ட உன்னோட மனசில் இருக்குதான் டேரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் ஒதுக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் தினேஷ்லேருந்து ஆரம்பிச்சிச்சு நம்ம பூர்ணிமா. என்ன தினேஷ் ப்ரோ பயங்கர கூலாக விளாட்றீங்க, சில் ப்ரோ பயங்கரமாக விளாட்றீங்க, அதே மாதிரி கூலாகவே மெயின்டைன் பண்ணுங்கள். என்ன சில டைமில் நீங்கள் கோவம் தான் போகிறீங்க, அந்த கோவத்தை குறைச்சிட்டு அது ஏன் கோவப்படுறோன்னு யோசிச்சுட்டு நீங்கள் சூப்பராக வேண்டாம் ஒன்றும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தினேஷுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணி. நான் வந்ததுலேயே உடனே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. இத்தனை நாள் ஆச்சு, 96 நாளில் என்னால் சரியாக புரிஞ்சுக்க முடியல. அதை ஒன்றை மட்டும்தான் மணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பட்டி நீ தூக்குற முன்னாடி நான் தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொன்னாமே மணி இல்லை, அதை நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதில். ஆனால் மணியை பற்றி நீ நல்ல ஹியூமன், நல்ல ஒரு சூப்பர் கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு பூர்ணிமா. அதுக்கடுத்து விஷ்ணுட்ட வார்த்தையே இல்லைங்க, பேசவே இல்லைங்க, சும்மா. அதான் இதுக்கு என்ன அர்த்தம், நல்லா வச்சு செஞ்சுட்டேன்னு சொல்கிறாவா இல்லை நீ சூப்பராக இருக்க க்யூட்டாக விளாட்ற அப்படின்னு சொல்கிறாவா, நல்லா கேம் விளாட்ற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம் தெரியல. ஆனால் இதுக்கு முதல் சொன்ன மாதிரி தான் நல்லா வச்சு செஞ்சுட்டப்பா இது வரையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா வெளியே நம்ம இப்போ வெளியே சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பாங்க, மீம்ஸ்லாம் பார்த்து மிரண்டு போயிருக்கு பூர்ணிமா. அதுக்கடுத்து தானே தலைவி அர்ச்சனாட்ட வந்ததுமே என்ன டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படின்னு சொன்னதுமே திருப்பி ஒரு மரண கிளாப்ஸை பார்க்கணும். கீழே இருந்த ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அர்ச்சனாக்கு வெக்கமாக போயிடுச்சு, அப்படியே தலையை குனிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சூப்பராக கேம் பிளே ஆடுறீங்க, நல்லா விளாட்றீங்க, நல்லா சூப்பராக இருக்கீங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுருச்சு. ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாட் ஏற்கனவே பூர்ணிமா சொல்லிருந்துச்சு. அதை தான் திருப்பி ப்ரூவ் பண்ணுற விதமாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி காட்டுது. அடி பாவி, இவ்வளோ ரணகலத்துலேயும் இவ்வளோ சோகத்துலேயும் உன்னோட வன்மத்தை கக்கிறிய அப்படின்றதான் இந்த மாதிரி இதை கேட்கும்போது. அதுக்கப்புறம் விஜய் வர்மா நான் சூப்பர் பிளேயர், நீங்கள் 2வது வரும்போது எனக்கு வந்து என் அறிவுக்கு என்ன திறந்துட்டீங்க, என்னை அனலைஸ் பண்ணி கரெக்டாக சொல்லிட்டீங்க, நான் திருந்தி கரெக்டாக கேம் விளையாடுறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி விஜய் வர்மா சுட்டி காட்டிட்டு, அது மட்டும் வெளியே வந்து நீங்கள் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறதா பேசிட்டு பயங்கரமாக ரூமர் இருக்கு. நான் உள்ள இருக்கும்போது எனக்கு தெரியல, வெளியே வந்து எனக்கு நானே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு. எம்மா நீ தானமா கொளுத்தி போட்டது, அப்பெல்லாம் எதுவுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி விஜய் வர்மா நூண்டிடிக்க, அது இல்லைங்க நானே தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன், சும்மா கொளுத்தி தான் போட்டேன், ஆனால் பொண்ணு மாறிடுச்சுங்கன்னு சொன்னதுமே அப்படியே விஜய் வர்மானது ஹவுஸ்மேட்ஸ்லாம் அர்ச்சனா பக்கம் திரும்பி பார்க்க அர்ச்சனா அப்படியே தலைவனியமாக போச்சு. உடனே அக்கா இந்த மாதிரி எதுவும் தப்பாக நினச்சிருக்கேன்னு சொல்லி விஜய் வர்மா காலையே விழுந்துட்டாரு. அர்ச்சனாவும் அண்ணே நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு வெளியே ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு அக்கா அண்ணன் விளையாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அர்ச்சனாவும். அதுக்கப்புறம் விசித்ரா மேடம் நீங்கள் டைட்டில் வின்னர் ஜெயிச்சுட்டு தான் வரணும், டைட்டில் அடிச்சுட்டு தான் வரணும் விஸ்ரா மேடம், நான் உங்களை ரொம்ப எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி விஸ்ராக்கு ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்டப்பை கொடுத்துருக்கு. உடனே சும்மாவே விஸ்ரா மேடத்தை கையில் பிடிக்க முடியாது. இனிமேல் என்ன ஆட்டம் ஆட போகுதுன்னே தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் மாயா 2 பேரும் இணை பிரியாத அப்படியே பாசத்துலேயே கட்டி பிடிச்சிருக்காங்க, கண்ணீர் மல்க கட்டி பிடிச்சிருக்காங்க, ஒன்றும் பண்ணியிருக்காங்க. வேமா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது, உன்னை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு சொல்லி. உடனே கமல் சார் என்ன ஜெயிச்சுட்டு வரணும்னு சொன்னீங்களா, அப்படியே வர சொல்றீங்களா, இல்லை ஜெயிச்சு தான் வரணும், சும்மா வந்து துரத்து அடிப்பேன்னு சொல்லி மாயா பார்த்து சொல்லிருச்சு நம்ம பூர்ணிமா.